ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா நம்முடைய கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு தென்னந்தோப்பு, 170 ஏக்கர் கொண்ட ஒரு தென்னை தோப்பு. கூடவே நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பண்ணை, ஒரு ஆட்டுப்பண்ணை, இவ்வளவு அடங்கியது தான் இந்த இடம். மொத்தம் 170 ஏக்கர். இது மொத்தம் 3 கையெழுத்து தான். அவங்க அண்ணன் தம்பி வேற யாரும் கிடையாது. 3 கையெழுத்து. இதில் 99 ஏக்கர் வந்து ஒரு கம்பெனி பேரில், அவங்க ஒரு கம்பெனி டீடு போட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. மீதி மொத்தத்துலேயும் 3 கையெழுத்து. 16 கோடி வந்து நேஷனாலிட்டி பேங்க்கில் இது லோனில் இருக்குது. இதனுடைய வேலி 4 பக்கம் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த ஏரியா இருக்குது. மொத்தம் 6 கிலோமீட்டர் சுற்றளவு கம்ப்ளீட்டாக வேலி போட்டிருக்காங்க. சுமார் ரோடு ஃப்ரண்டேஜ், பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 2000 அடிக்கு மேல் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இளம் தென்னை தான். இந்த தென்னைகள் வைத்து 10 to 11 வருடங்கள் ஆகுது. அப்புறம் இந்த தோப்பினுடைய பேக் சைடு வந்து 2.5 கிலோமீட்டர் கட் ரோடில் வந்து ரோடு முகப்பு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஆக ஃப்ரண்டில் வந்து 2000 அடிக்கு மேல், பேக் வந்து 2.5 கிலோமீட்டர் இருக்குது. 2 ஜென்ரேட்டர் வந்து உள்ள வச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தென்னை தான். தென்னை தவிர இதில் வேற எதுவுமே கிடையாது. மொத்த தென்னை மரங்களை பார்த்தீங்கன்னா 10,400 தென்னை மரங்கள் இருக்கிறது. இதில் வந்து செவளநீர் மரங்கள் வந்து 1,400, பச்சை இளநீர் மரங்கள் வந்து 9,200. ஆக மொத்தம் 10,600 மரங்கள். இதை நீங்கள் தேங்காயாகவும் வெட்டலாம், இளநீருக்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த செவ்வளநீர் மட்டும் உங்களுக்கு எப்பவுமே இளநீருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மீதியான மரங்கள் நீங்கள் தேங்காய்க்கு வேணால் தேங்காய்க்கு பயன்படுத்தலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இளநீர் கொடுக்குறது தான் லாபம். ஏன்னா மாதம் ஒரு கொலை வந்து எடுக்கிறாங்க. கம்ப்ளீட் விவசாயத்துக்கு ஏற்ற செம்மண், நல்ல மண். இதில் ஒரு 150-55 ஏக்கர் கம்ப்ளீட்டாக தென்னை. ஒவ்வொரு மரத்துலையும் காய்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க, ஒரு வெட்டுக்கு குறையாது இவங்களுக்கு வந்து 25-30 காய். இது நான் அதாவது ஒரு மரத்தில் வந்து நல்லா காய் இருக்கக்கூடிய மரங்களை பார்த்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தான் நான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணாமல் அந்த வீடியோவை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் பாருங்க. இது போக நீங்கள் நான் தவறாக சொன்னால் கூட நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது இந்த இது பார்த்துடலாம். நல்ல பராமரிப்பில் ஒரு மரம் கூட நாம் எந்த ஒரு குற்றவுமே சொல்ல முடியாத அளவுக்கு தென்னை மரத்தை அந்த அளவு பாதுகாத்துருக்காங்க. ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு கொலையிலையும் பார்த்தீங்கன்னா 20 முதல் 30, 35, 40க்கு மேற்பட்ட காய் வரைக்கும் இருக்கிறது நாங்கள் எண்ணி இருக்கோம். ஆனால் அவங்க எங்களுக்கு கணக்கு தரது பார்த்தீங்கன்னா வெறும் 20 காய் வீதம் தான் தராங்க. அதாவது இதனுடைய இன்கம் என்ன அப்படின்னு கேட்டபோது, சார் எவ்வளவு இருக்கிறது, சராசரி ஒரு 20 காய், சராசரி 20 காய் தான் அவங்க வந்து கணக்கிலேயே கொண்டு வர்றாங்க. ஸோ மீதி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150-55 ஏக்கர் வந்து தென்னை வச்சுருக்காங்க. அதாவது 10,600 தென்னை. மீதி 10 சென்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. 10 சென்ட் இடத்துல மிகப்பெரிய கெஸ்ட் ஹவுஸ். அது கேரளா மாடலில் வந்து நல்லபடியாக போட்டிருக்காங்க. 6,000 ஸ்கொயர் ஃபீட் அந்த கெஸ்ட் ஹவுஸோடைய இது. கெஸ்ட் ஹவுஸை சுற்றி 4 பக்கம் வந்து சிட் அவுட் போல வந்து ஒரு வாக்கிங் ஹவுஸ். டாப்பில் வந்து அந்த கேரளா மாடலில் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல இருந்தால் நான் உங்களுக்கு 4 பக்கமாக இருந்து அந்த வியூவை வந்து உங்களுக்கு நான் காணிச்சுட்டு இருக்கேன். சரிங்க. அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் கால்நடைகளுக்கு தீவன பயிர் போட்டிருக்காங்க. அந்த பயிர் மட்டும்தான் இதுக்கு போயிட்டு இருக்குது. ஒரு 130-40 வெள்ளாடுகள், ஆடுகள், ஒரு 150 நல்ல நாட்டு மாடுகள். பல ரகங்கள் இருக்குது, பல ரகங்கள்ல இருக்குது. நான் உங்களுக்கு அந்த மாடுகளை காணிக்கலாம். பேர் சொல்ல விரும்பல, நீங்க நேரில் பார்க்கலாம். தென்னைகள்லாம் இளம் வயது சொல்லிட்டேன், 10 வருட காலத்தில் உள்ளதுதான். ஆட்டு கொட்டகை வந்து 4 இருக்குதுங்க. ஆட்டு கொட்டகை அது போலவே நாட்டு மாடு கொட்டைகள் வந்து நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே காணிக்கிறேன். வேலையாட்கள் இருக்க, ஒவ்வொரு ஃபேமிலியும் இருக்க தகுந்தபடி 24 குடும்பங்களுக்கு நீங்கள் நான் பார்க்குற
தான் வந்து வேலையாட்கள் இருக்கக்கூடிய ஷெட்டு. இதில் 4 வந்து மேனேஜர்மார்களுக்கு கட்டியிருக்குது, அவங்களுடைய ஆஃபீஸு, அவங்களுடைய இருப்பிடத்துக்கு தகுந்தபடி. இந்த ரோடு உள்ள போட்டிருப்பாங்க கட்ரோடுகள். இப்படி வந்து கட்ரோடு பார்த்தீங்கன்னா 24 கட்பாதை, அதாவது 10 மரங்களுக்கு இடையில ஒரு கட்பாதை. வண்டி போய் 10 மரங்களுக்கு கேப்பில் ஒரு வண்டி போய் வரும்படியாக ஒரு கேப் வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு டிராக்டர் இருக்குதுங்க, 2 டிராக்டர் கொடுக்காங்க, 2 ட்ரைலர் கொடுக்காங்க. இதில் வந்து அந்த அந்த தொட்டியும் வரும், டேங்கர் சொல்லும்போது இந்த ஆடோட இந்த சாணம் எல்லாமே அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இது அந்த மிக்சிங்கை வந்து டேங்கில் இது பண்ணி அதை வந்து என்ன செய்யாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக, அதாவது மற்ற உரங்கள் போடுறீங்களான்னு கேட்டால் அதுவும் மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. ஆனால் இதனுடைய கம்ப்ளீட் வேஸ்டேஜ் வந்து உள்ளுக்க டேங்கரில் கலக்கி டேங்கர் மூலம் வந்து ஒவ்வொரு மரங்களுடைய மூட்டிலையும் வந்து இவங்க அதை வந்து விடுறாங்க, இந்த மாட்டோட வேஸ்ட்டுகளை. அது போக உங்களுக்கு வந்து வெள்ளாடுகள் வந்து நாட்டு பசுமாடோட எண்ணிக்கையில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாட்டு கொட்டகை வந்து 120 அடி நிலத்தில் போட்டிருக்காங்க. 120 அடி நிலத்தில் 4 கொட்டகை அமைச்சிருக்காங்க. ஆட்டு கொட்டகையும் இருக்குது 4, மாட்டு கொட்டகையும் 4 இருக்குது. ட்ரைலர் இருக்குது, டிராக்டர் இருக்குது. மட்டைகளை வந்து பொடியாக்கி உரமாக்கக்கூடிய மிஷின் இருக்குது. போர் பார்த்துருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு தண்ணியுடைய இது, நான் தண்ணி பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாராளம் தண்ணி கிடைக்கக்கூடிய மாவட்டம். மேற்கு மலையுடைய தொடர் அடிவாரம், நல்ல செம்மண் உள்ள இடம். பெரியாறு ஆறு, பெரியாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு வந்து இதனுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால அதிலிருந்து ஒரு கால்வாய், அதுக்கு பேர் ராஜ வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அந்த வாய்க்கால் பக்கத்தில் வந்துட்டு இருக்கனால இவங்க ஸ்பெஷலாக சில காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது கிணறு அமைச்சிருக்காங்க. அந்த கிணற்றிலிருந்து இவங்களுக்கு இங்கே தண்ணி வருது. எந்த ஒரு கோடையிலும் தண்ணி கிடைக்கும்படியாக உள்ள அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து காணிக்கலாம். 4 பைப்பு, 4 இன்ச்சு பைப்பில் 1, 5 இன்ச்சு பைப்பில் 2 இந்த ஆற்று படுகையிலிருந்து இவங்க எடுக்கிறாங்க. தொட்டியில் ஃபில் பண்ணி அங்கேருந்து அடிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7 போர் இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்க ரன் பண்ணுறதே இல்லையா, இந்த 7 போரெல்லாம். ஏன்னா நீர் தேக்கி வைக்க குளங்கள் இருக்குது. அந்த ஆற்று பக்கத்தில் வந்து 2 கிணறு இவங்களுக்குன்னே இருக்குது, இவங்களுக்குன்னே 2 கிணறு இருக்குது. அது வந்து இவங்களுடைய பட்டா லேண்டில். அது போக ஆற்றிலிருந்தும் அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்ளம் இல்லை. இப்படியாக ஒரு 4 இன்ச்சு பைப்பு, 2 5 இன்ச்சு பைப்பில் வந்து இந்த குளங்கள் இருக்கு பாருங்க. அதாவது 8 குளம் உள்ள அமைச்சிருக்காங்க. எல்லாம் அந்த 8 குளம் ஃபுல்லாகி அங்கிருந்து மற்றுள்ள இடங்களுக்கு வந்து அப்படியே சப்ளை ஆகுது. கம்ப்ளீட்டாக தோப்பு முழுவதும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க. மற்ற நார்மல் போர் வந்து 7 இருக்குது, குளம் 8 இருக்குது. அப்புறம் வந்து 120 அடி ஆழம் உள்ள ஒரு கிணறு, மிக அதிக ஆழம் உள்ள கிணறு அப்படி இருக்குது. தோட்டம் முழுவதும் உங்களுக்கு 30 அடி பாதை, 10 மரத்துக்கிடையே ஒரு பாதை, கிளைப்பாதை. அப்படி கிளைப்பாதையே 24 இருக்குதான். எல்லா மரங்களுக்கும் மோட்லையும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. இலவச மின்சார இணைப்பு பார்த்தீங்கன்னா 200 HP இருந்து எடுத்திருக்காங்க. 200 HP இருக்குது. அதாவது 20 ஃப்ரீ சர்வீஸ். சில இடத்துல வந்து 15 HP, சில இடங்களில் 20 HP இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. வீட்டு கரண்ட் வந்து தனியாக பேபிள், அது வந்து ஒரு 6 சர்வீஸ் தனியாக இருக்குது. நல்ல கல் 4 பக்கம் ஊனி இரும்பு வலை போட்டு நல்ல முள்வெளி போட்டிருக்காங்க. அதாவது இவங்களுடைய ஒரு கால்குலேஷன் பாருங்க, ஒரு மரத்துக்கு அவங்களுடைய கால்குலேஷன் அதாவது மாதத்துக்கு ஒரு முறை இளநீர் கொடுக்குதாட்டு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கொலை. அது ஆக்சுவலி உண்மைதான். ஏன்னா இளநீர் பொறுத்த வரைக்கும் ஒரு தென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு குறை. அதனால தான் வந்து 2 மாதத்துக்கு வெட்டுவாங்க. சிலவங்க 45 நாளைக்கு ஒரு முறை வெட்டுவாங்க. இதுதாங்க அந்த 10 ஏக்கரில் போட்டிருக்குள்ள அந்த இது கால்நடைகளை தீவனம். இது போக பேலன்ஸ் ஒரு 10 ஏக்கர் 6-7 ஏக்கர் பாருங்க. இதுல கம்ப்ளீட்டா செவ்வாழை வச்சு நல்லா செழிப்பா நிற்குது. கம்ப்ளீட் செவ்வாழை தான், வேற வாழை ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்களுடைய ஒரு கால்குலேஷன் பாருங்க, மொத்தம் வந்து 10,600 மரத்துக்கு, ஒரு மரத்துக்கு வெறும் ஆவரேஜ் 20 காய் தான் போடுறாங்க. 20 காய் இளநீர் வச்சு போட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சில நேரங்களில் 20 ரூபாய்க்கும் போகும், 30 ரூபா வரைக்கும் வந்து போகும் ஒரு காய். ஆனா இவங்க மரத்தோட இளநீர் காயும் 20 தான் போடுறாங்க, விலையும் வெறும் 20 ரூபா வச்சு தான் கால்குலேஷன் தான் சொல்றது.
நான் வந்து உங்களுக்கு 3 கால்குலேஷனில் போடுவேன். அதான் வெறும் 20. இது கம்ப்ளீட்டாக வெளிநாடு. 20 ரூபா வச்சு பார்த்தா உங்களுக்கு மாதம் 42,40,000 ரூபா வருது. 23 லட்சம் ரூபா 23 ரூபா வச்சு பார்த்தா ஒரு காய்க்கு 48,76,000 ரூபா உங்களுக்கு வருது. அதுபோல் 25 ரூபா வச்சு பார்த்தா 53 லட்சம் ரூபா வருது. இப்படி வருட வருமானம் பார்க்கும்போது உங்களுக்கு 20 ரூபா வச்சு பார்த்தா 5,08,80,000 ரூபா. 23 வச்சு பார்த்தா 5,85,12,000 ரூபா. 25 வச்சு பார்த்தா 6,36,00,000 ரூபா வருது. இதுதாங்க இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நான் வந்து என்னன்னா, அதாவது தென்னை வந்து இதை பார்த்துட்டு அவங்க ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டால் குறையை என்னால் சொல்ல முடியல. இது போக உங்களுக்கு வந்து இந்த கெஸ்ட் அந்த இது வேலையாட்களை எடுத்து கொண்டு வர்றதுக்கு வந்து தனி வேன் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அடக்க வந்துடும். அந்த மாதிரியே பல கோடி ரூபா இருக்குங்க. இந்த பில்டிங், கட்டிடங்கள், மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை. இது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வருமானம் மாட்டுப்பண்ணையோ ஆட்டுப்பண்ணையிலோ உள்ள வருமானத்தை தவிர தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தென்னை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். வாழை வருமானமோ எதையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணலை. அதாவது இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்ல காரணம், அவங்க ஒரு மரத்துக்கு வெறும் 20 காய் போடுறாங்க. ஆனால் மரத்தில் நிறைய காய் இருக்குது, வெறும் 20 காய். அதுபோல் விலை பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து 23, 25 அப்படி. கோடையானால் கொஞ்சம் அதிகமாகும், மழை நேரத்துக்கு கொஞ்சம் குறையும். ஆனால் அவங்க வெறும் 20 ரூபா தான் போடுறாங்க. வெறும் 20 ரூபா வச்சு போடும். அப்படி ரொம்ப சீப் ரேட், டெட் சீப்பில் போட்டால் கூட உங்களுக்கு 20 ரூபா வச்சு போட்டால் கூட மாதம் வந்து 42,40,000 ரூபா வரும். அதிகபட்சம் 25 போடுறாங்க, 53 லட்சம் ரூபா வருது. ஸோ இது நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு இடம். உங்களுக்கு விலையும் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து விலை அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக நின்று நாங்கள் செய்து தரோம். வச்சிருக்கவங்களும் ரொம்ப நல்ல ஆள் தான். ஏன்னா அவங்க வந்து இந்த அளவு விற்க காரணம் இன்னைக்கு உள்ள தென்னை ரேட்டுக்கு இந்த விலையில் வந்து அவங்க தானது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம்ல, தேனி மாவட்டம்லாம் சென்ட்டுக்கு 50,000 முதல் 60,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இவங்க கேட்குற ஒரே விலை ஒரு சென்ட்டுக்கு 43,000 மட்டும்தான். இதுலேயும் கூட உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுவாங்க. இது தேனியிலேருந்து பார்க்கும்போது 22 கிலோமீட்டர் இருக்குங்க. போடியிலேருந்து 15 கிலோமீட்டர் இருக்குது. இந்த செவ்வழனி வந்து உங்களுக்கு 6 வருஷம் கூட இன்னும் ஆகலையா, ஒரு 5-5.5 வருஷம் தான் ஆச்சு. மற்றுள்ள தென்னைகள் எல்லாமே 11 வருஷம் ஆயிட்டு. சரிங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எல்லா மிஷினும், அதாவது புல் கட் பண்ணது, மட்டைகளை அடித்து தூளாக்கி உரமாக போடக்கூடியதுக்கு, இந்த மாட்டோட வேஸ்டெல்லாம் கொண்டு பம்பிங் பண்ணி அடிக்கிச்சு கொடுக்கறதுக்கு டேங்கரு, எல்லாம் ஸ்டாப் எடுக்கிறதுக்கு வண்டிகள் எல்லாம் இருக்குது. குறைஞ்சது இவங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது குறையாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு 43 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் ஆடு மாட்டு பண்ணைகளை தவிர ஒல்லி தென்னை மட்டும்தான் வருமானம் சொல்கிறேன். இந்த வாழை எதுவுமே கிடையாது, தென்னை மட்டும் உள்ள வருமானம் இந்த அளவு இருக்குது. அதாவது வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 கோடியிலிருந்து 6.5 கோடி வரைக்கும் காட்டுது. இது ஒரு தேங்காய்க்கு 20 காய். சிலர் வந்து விளம்பரத்துக்காக வந்து அதிக காய் எண்ணிக்கை கூட்டலாம். அவங்க வந்து 20 எண்ணிக்கை தான் தராங்க. 20 சரி, பாதி மரம் இல்லை, 70% மரம் வந்து நல்லா இருக்கும், 30% மோசமாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லா மரமுமே இது நல்லா இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ கேரண்டியாகிட்டு நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஆனாலும் ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு இந்த அளவு இன்கம் இருக்குன்னு நம்பிக்கை இல்லாமல் தான் போனேன். அங்கே போன பிறகு அவங்களுடைய பராமரிப்பு நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வாங்குறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. எந்த ஒரு நஷ்டமும் வராது. கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். தண்ணி தேனி மாவட்டம் கேட்க வேண்டாம். உங்களுக்கு கேரளா பார்டரு, மேற்கு மலைத்தொடர் அடிவாரம், எப்பவும் அங்கே வந்து கேரளா போல நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்கும். 8 குளம் இருக்கிறதால உங்களுக்கு தண்ணி பற்றாத கிடையாது. இந்த கிரீன் கலர் நெட்டு எதில் முடியுதோ அதான் அந்த ஃப்ரண்டேஜ் முடியுது. சுமார் 2000 அடிக்கு மேல் இருக்கும். 2000 அடிக்கு மேற்பட்ட இடம். அந்த பேக் அப்படின்னு 2.5 கிலோமீட்டர் ரோடு. ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் ரோடு.
இது வந்து தார் ரோடு, பஸ் ரோடு. ஸோ உங்களுக்கு தேவை